நெய் ஊறுக்கிறது எப்படின்னு பாருங்கள். வெண்ணெய் வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டு உருக்கிட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஆகும் வீடியோங்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக முடியிறப்போ நான் எடுத்துருக்கேன். இப்படி பண்ணும்போது இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய நரம்பிச்சுக்கிட்டு வரும். இப்போது சவுண்டெல்லாம் அடங்கிடும். அந்த சமயத்தில் முருங்கைக்கீரை போடணும். முருங்கைக்கீரை போட்டால் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் செய்யாது. லைட்டாக வெடிச்சிட்டு அப்புறம் அது வெடிப்பு நின்ன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அந்த நுரையெல்லாம் அடங்கி நெய்யாயிடும். இதை ஒரு டைமு நீங்கள் இந்த மாதிரி உருக்கி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் நெய் வாங்கவே மாட்டீங்க. சில பிராண்டு வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அடியில் மாவு மாதிரிலாம் நிற்கும். நெய் ரொம்ப காணாது, அடியில் வெறும் மாவாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி பிராண்டு பார்த்து வாங்காதீங்க. நான் ஒரு 2-3 பிராண்டு பார்த்து வாங்கி தான் கடைசியாக ஒரு பிராண்டை ரெகுலராக வாங்குகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது மாடு வச்சுருக்கிறவங்க வெண்ணெய் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அந்த வெண்ணெய் கூட வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா நுரையெல்லாம் அடங்கின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வடிகட்டியை போட்டு வடிகட்டி ஒரு பாட்டில்லையோ ஒரு பாத்திரத்துலையோ ஊற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நெய் சும்மா கம்மன்னு வாசனையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் நெய்யாக வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா நுரை அடங்கிடுச்சு. கொஞ்சம் முருகலாக கொஞ்சம் லைட்டாக செவந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடியில் கொஞ்சம் கசண்டு இருக்குது. இருந்தாலும் மற்ற பிராண்டை விட இந்த பிராண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில பிராண்டு பார்த்திங்கன்னா ஒரே மைதா மாவு மாதிரி நிறைய அடியில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு அரை கிலோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்காவது மாவாக அடியில் நிற்கும். அதனால் நீங்கள் பார்த்து ட்ரையலுக்கு ஒரு சின்ன பேக்கெட்டாக வாங்கி கூட பார்த்து ட்ரையல் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன பிராண்டுன்னு சொல்கிறேன். ஓப்பனாக பிராண்டை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் சொல்லலை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நெய்.